மனுஷனுடைய வருங்கால வைஃப் நான் தான். எங்க அப்பாவை மனுஷா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அப்பதான் எங்க அம்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்கலையா? கேட்டேனே, அவங்களும் இத பத்தி எதுவும் சொல்லல. அப்படின்னா எங்க அம்மா மாதிரி உங்க அப்பாவும் சீக்ரெட்னு நினைக்கிறேன். சீக்ரெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. சீக்ரெட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல தானே மறைச்சு வைப்பாங்க. ஆமா, உங்க அம்மாவுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டோர் ரூம் உள்ள இருக்கலாம். அதனாலதான் உங்க அப்பா உன்னை ஸ்டோர் ரூம் உள்ள போக கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போய் ஸ்டோர் ரூம்ல தேடணும்னா அம்மாவை பத்தி தெரிய வரும்ல. ஆமா, உங்க அம்மாவுடைய சீக்ரெட்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா நாம இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். வா போலாம். என்னமோ மனிஷா, நீ எப்போ என்ன செய்வேன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? கல்யாணம் ஆனதும் லக்ஷ்மிக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறேன். போலீஸ கூப்பிட்டு அந்த ஆக்சிடென்ட் வீடியோவை காட்டி அரவிந்த் ஆண்டிய நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறேன். ஆண்டி ஜெயிலுக்கு போனதும் அங்கிள் அந்த வீட்ல படுத்த படுக்கையா ஆயிடுவாரு. ஒன்னு அவரு ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைன்னு வாங்கணும், இல்லைன்னா ஒரேடியா இறந்து போகணும். வீட்டுக்கு பெரியவங்களா இருக்கிற அந்த 2 பேரும் ஒவ்வொரு திசையா தனித்தனியா போயிட்டாங்கன்னா அப்புறம் மித்ரா என் கையில ஒரு விளையாட்டு பொம்மையா இருப்பான். நீங்க தாலி கட்டின மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தப்பு தானே? லக்ஷ்மி தப்பு செஞ்சானே வச்சுக்கலாம், ஆனா நீங்க இப்ப செய்யறது கூட தப்பு தானே? எனக்கு பிடிக்கிறது மட்டும் இல்ல, உங்க மேல காதல், அளவு கடந்த காதல் இருக்கு. இப்ப சொல்றேன், நான் உங்களை லவ் பண்றேன் மித்ரா. ஐ லவ் யூ மித்ரா. இன்னும் என்னாச்சு? என்ன கூப்பிடவே இல்லை. எவ்வளவு நேரம் தான் நானும் வெயிட் பண்றது? என்ன லக்ஷ்மி இந்த பக்கம்? ஓ, நீ என் காலுக்கு வச்ச மருதாணி செவந்திருச்சா இல்லையான்னு பார்க்க வந்தியா? நான் நினைச்சேன்னா உன் கால்ல இருக்க மருதாணி அழிக்கிறதுக்கு 1 செகண்ட் கூட ஆகாது. அப்படியா? அப்ப நினைச்சுக்கோ, 1 செகண்ட் கிடையாது, 5 நிமிஷம் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். நான் உனக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. உன்கிட்ட இருக்கிற வீடியோவை கொடு. எதுக்குமா? அந்த வீடியோ வச்சு நீ என்ன செய்ய போற? படம் பார்க்குற மாதிரி பார்க்க போறியா? வீடியோவை கொடுக்க போறியா இல்லையா? என்ன சடனா வந்து மிரட்டுற? எதுக்கு எவ்வளவு அவசரம்? கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் தர. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும். அத்தைய ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கணும் நீ நினைக்கிறல்ல? அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னா? நீ சின்ன அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன். அத்தைய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சு மாமாவை படுத்த படுக்கையாக்கிட்டு லக்கிய அனாதையாக்கிட்டு அவர் கூட நீ ஃபாரின் போக போறியா? அத்தை ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். உன்னை கொலை பண்ணிட்டு நீ நினைச்ச எதையும் நான் நடக்க விட மாட்டேன். வாழணும்னு ஆசை இருந்தா இப்பவே அந்த வீடியோவை கொடுத்துரு.
ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் மகாகணாதிபதயே நமः. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. यस्वत्वदर्भक्त्रात्याः वार्षद्या वर्षदम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये. ॐ गणानां त्वा गणपतिम् अवामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रवम् ज्येष्ठराजं ब्रह्मणस्पतिहाय चिन्वन्नोदुभित्सेदसादनम्. ॐ श्रीमहागणाधिपतये नमः. नमस्तेस्तु महामाये श्रीपीठेश्वरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते. नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते. सिद्धबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी मंद्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते. आद्यन्तरगिदे देवी आदिशक्तिमगेश्वरी योगज्ञे योगसम्भूदे महालक्ष्मी नमोस्तुते. ஆண்டி, என்ன மித்ரா எதுக்காக லக்ஷ்மியை பார்த்துட்டு இருக்கான்? மித்ராவுடைய பார்வைக்கு சம்யுக்தவா இருந்தாலும் லக்ஷ்மியா ரெடியாய் வந்திருக்கால, லக்ஷ்மி ஞாபகம் வந்திருக்கும். அது நமக்கு டேஞ்சர் ஆண்டி. உடனே புரோகிதர் கிட்ட சொல்லி மாப்பிள்ளைய சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க. சரி சரி இரு, அவசரப்படாத. आद्यन्तरगिदे देवी आदिशक्तिमगेश्वरी योगज्ञे योगसम्भूदे. புரோகிதரே, இந்த தாலி கட்டுற காரியத்தை கொஞ்சம் சீக்கிரம் நடத்திடலாம்ல? நான் இங்க கல்யாண சாப்பாடை சமைச்சிட்டு இருக்கேன். கல்யாண மந்திரம் தானே சொல்லிட்டு இருக்கேன். மனிஷாவும் வந்துட்டா. ஆனா இப்பவும் லக்ஷ்மி அமைதியா தான் இருக்கா. என்ன நடக்க போதோ என்னவோ. ஆண்டவா, இப்போ அன்னியே நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது பெரியமா. அக்கா எதுக்காக மௌனமா இருக்காங்க? இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த கடவுளை நினைக்கிறத தவிர இப்போ நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ரொம்ப நாளா அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எங்கங்க அந்த கடவுள் எப்பதான் வருவாரு?